தாம்பரம் ரயிலில் 4 கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்ட விவகாரத்தில் 2 பேருக்கு சிபிசிஐடி சம்மன் அனுப்பியிருக்கின்றனர். விவரங்களுடன் நம்முடைய சிறப்பு செய்தியாளர் கோகுல், அந்த 2 பேர் யார், எதற்காக இவங்களுக்கு சம்மன் அனுப்பிச்சிருக்காங்க? முதல்ல சிபிசிஐடி. தாம்பரம் ரயில் நிலையத்தில் பணம் பிடிபட்ட விவகாரத்தில் 2 பேருக்கு சிபிசிஐடி போலீசார் நேரில் விசாரணைக்கு ஆஜராக சம்மன் அனுப்பியுள்ளார்கள். குறிப்பாக முருகன் என்பவருக்கு சம்மனானது அனுப்பப்பட்டுள்ளது. முருகன் என்பவர் பைனான்சியர் நயினார் நாகேந்திரனுடைய உறவினர். இவர் மூலம்தான் இந்த பணமானது கொண்டு செல்லப்பட்டதாக முதலில் தகவல் சொல்லப்பட்டது. அந்த அடிப்படையில முருகனுடைய பெயர் ஏற்கனவே எஃப்ஐஆரில் சேர்க்கப்பட்டுள்ளது. முருகனை விசாரணைக்கு நேரில் ஆஜராக சிபிசிஐடி போலீசார் சம்மன் அனுப்பியுள்ளார்கள். அதே போல பணத்தை எடுத்து செல்லும் போது ரயிலில் பிடிபட்ட பெருமாள் என்பவருக்கும் சம்மன் அனுப்பப்பட்டுள்ளது. பெருமாள் ஏற்கனவே கைது செய்யப்பட்டு ஜாமீனில் விடுதலையாகி இருக்கக்கூடிய நிலையில பெருமாள் என்ற நபரும் நேரில் விசாரணைக்கு ஆஜராக வேண்டும் என்று சிபிசிஐடி போலீசார் சம்மன் அனுப்பியுள்ளார்கள். இன்னும் அடுத்த கட்டமாக நயினார் நாகேந்திரன் உட்பட மற்ற நபர்களுக்கும் விரைவில் சம்மன் அனுப்ப இருப்பதாக சிபிசிஐடி போலீஸ் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. தகவலுக்கு நன்றி கோகுல்.